பாகிஸ்தான் பிடியில் சிக்கிய இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தனை 2 நாட்களில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் திரும்ப ஒப்படைத்தனர். அவரை வாகா எல்லையில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வரவேற்றனர். கடந்த புதன்கிழமை இந்திய வான்பரப்பில் நுழைய முயன்ற பாகிஸ்தானின் F-16 ரக போர் விமானத்தை இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர் அபிநந்தன் வர்த்தமான் விரட்டினார். அப்போது ஏற்பட்ட மோதலில் அபிநந்தனின் விமானம் சுடப்பட்டு அவர் பாகிஸ்தான் ராணுவத்தினரால் சிறைபிடிக்கப்பட்டார். இந்திய வெளியுறவுத்துறை மூலம் சர்வதேச அளவில் பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. இதனையடுத்து பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பேசிய அந்நாட்டு பிரதமர் இம்ரான்கான் நல்லெண்ண நடவடிக்கையாக அபிநந்தன் விடுவிக்கப்படுவதாக அறிவித்தார். அதன்படி பாகிஸ்தான் ராவல்பிண்டியிலிருந்து லாகூருக்கு அழைத்து வரப்பட்ட அபிநந்தனை இந்தியா சார்பில் அனுப்பப்படும் சிறப்பு விமானம் மூலம் விடுவிக்குமாறு பாகிஸ்தான் அரசிடம் இந்தியா கோரியது. இதனை ஏற்க மறுத்த பாகிஸ்தான் அட்டாரி வாகா எல்லையில் ஒப்படைப்பதாக திட்டவட்டமாக தெரிவித்தது. இந்திய எல்லையிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லாகூரில் இருந்து கார் மூலம் அழைத்து வரப்பட்ட அபிநந்தனை வரவேற்க வாகா எல்லையின் இருபுறமும் ஆயிரக்கணக்கான மக்கள் தேசிய கொடியுடன் பல மணி நேரம் காத்திருந்தனர். வாகா எல்லையில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவியத் தொடங்கியதால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் வழக்கமாக நடைபெறும் கொடி இறக்கும் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. ஆடல் பாடலுடன் அபிநந்தனை வரவேற்க பொதுமக்கள் காத்திருந்தனர். நேரம் செல்லச் செல்ல மக்களின் உற்சாகம் குறையாமல் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. மருத்துவ பரிசோதனை நிறைவடைந்ததும் இந்திய அதிகாரிகளிடம் அபிநந்தனை பாகிஸ்தான் ராணுவத்தினர் ஒப்படைத்தனர். Wing Commander Abhinandan has just been handed over to us as per standard operating procedure of the Indian Air Force. He will now be taken for a detailed medical checkup. This checkup is mandated particularly because the officer has had to eject from an aeroplane which would have put his entire body under great stress. அபிநந்தனை நாட்டு மக்கள் அனைவரும் சமூக வலைதளங்களான ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்றவற்றில் வரவேற்றும் வாழ்த்தியும் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டனர். இதனால் #வெல்கம் ஹோம் அபிநந்தன், #அபிநந்தன் கமிங் பேக் ஆகிய ஹேஷ்டாக்குகள் நாள் முழுவதும் தேசிய அளவில் ட்ரெண்ட் ஆனது. இந்தியாவிடம் அபிநந்தன் ஒப்படைக்கப்பட்ட போது பாகிஸ்தான் அளித்த அறிக்கையில் போர்க்கைதி என குறிப்பிட்டிருந்தாலும் இந்தியர்களால் அவர் ஹீரோவாகவே கருதப்படுகிறார் என்பது யாராலும் மறுக்க முடியாது. செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.